நீங்கள் செங்கோட்டையனுக்கு தாவேகால போனப்போ என்ன மரியாதை இருந்தது பொதுமக்கள் மத்தியில், இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அன்வர் ராஜா போகும்போது என்ன பேச்சு பேசுனாங்க. இன்றைக்கி அன்வர் ராஜா எங்கே? பூச்சி முருகன் வந்து பூச்சி முருகனுடைய அசிஸ்டண்ட்டாக இருக்கார். பூச்சி முருகன் தான் வந்து தலைமை நிலை செயலர், வந்தால் கார் கதவை திறந்து விடலாம். அவர் கூட நின்றுட்டு வணக்கம் வைக்கிற வேலையை வச்சுட்டு இருக்காரு. மைத்ரேயன் எங்கே போனார்னே தெரில. இவர் மனோஜ் பாண்டியா உங்கள் தொகுதியில் போய் வேலை செய்யுங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அவ்வளோதான், அவர் கதை முடிஞ்சுது. வைத்தியலிங்கம் எங்கே இருக்காருன்னு தெரில. இப்போ ஓபிஎஸும் கொஞ்ச நாளில் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் போகும். இதில் வந்து சர்வாதிகாரி, ஒரு கட்சியை நிறுத்தணுன்னா சர்வாதிகாரத்தனத்துலேருந்து எல்லாம் பண்ணணும். இவர் சர்வாதிகாரின்னு சொன்னீங்கன்னா கட்சியை இராணுவ கட்டுப்பாட்டில் வச்சுருந்த ஜெயலலிதா என்ன சொல்லுவீங்க? எப்படி நின்னீங்க? எல் ஷேப்பில் நின்னீங்கல்ல. அன்றைக்கி நீங்கள் சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா பாராட்டலாம். இருக்கிற வரைக்கும் பதவி சுகத்தை அனுபவிக்கிறது எதுவும் இல்லைன்னா அங்கே போயிட்டு திமுக ஆட்சி வரணும் அப்படின்னா ஜனங்களாம் அந்த இதை பார்ப்பாங்கல்ல. நீங்கள் சொன்னீங்க கரைவேட்டி கட்டக்கூடாதுன்னு, அது ஒரு 2 வருஷம் முன்னாடியே கோர்ட்டே உத்தரவு போட்டுச்சு கரைவேட்டி கட்டக்கூடாதுன்னு. திமுக இவர் எப்படி பயன்படுத்துச்சுன்னா அதிமுகவே இருந்து பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சுத்தமாக ஒதுக்கி விட்டோன்னா இவரால் எதுவுமே பண்ண முடியல. வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி சரி வந்து தொலைங்க அப்படின்ற மாதிரி சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அரசியலில் கடைசி இந்த குப்பை தொட்டியில் தூக்கி வீசப்பட்டதுன்ற மாதிரி கடைசி எண்டுக்கு போயிட்டு கூட இருக்கிறவங்களாம் செதறி போய் யாருமே இல்லாமல் தானும் தன்னுடைய பையனும் அந்த ஐயப்பன் ஒருத்தர், அவர் ஒரு பெரிய அறிவாளி, என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆன்மா வந்து இவர்கிட்ட சொல்லிச்சான் திமுக ஆட்சி மீண்டும் வரணும்னு. இந்த மாதிரி ஆளுங்க இவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு 4-5 பேரோட போய் சேர்ந்துருக்காரு. அதனால் அவர் கூட இருக்கிற பலர் ஏடிஎம்கேக்கு திரும்பிட்டாங்க. கொஞ்சம் பேர் இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு போய் இப்போ ஓபிஎஸ் அங்கே போய் சேர்ந்ததுனால இவரோட வாக்குகள் இப்போ இத்தனை நாள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட வாக்குகள் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. எப்படி போடுவாங்க? ஏங்க அது ரெட்டை இலை விழுற வாக்குகள் தானேங்க. இவங்களெல்லாம் வந்து நான் தான் சொல்கிறேன், இவங்க தனிப்பட்ட தலைவர்களாக இருந்தால் சில ஆதரவாளர்கள் இவர்களுக்காக அப்படின்னு, இவர்களை அடையாளம் காட்டுறதே கட்சி தானே. அப்புறம் இவர் எங்கே போனால் என்ன? வாயிற்காப்பன் மாதிரி ஏற்கனவே 2 பேர் இருக்காங்க அங்கே, கமல்ஹாசன் இந்த மாதிரி. இப்போ இவரும் அந்த மாதிரி போயிருக்க வேண்டியதான். அன்வர் ராஜா மாதிரி அவரால் நிற்க முடியாது ரொம்ப நேரம். அதனால் அப்படியே உக்காந்துட்டு இல்லை போடியில் கடியில் ஓய்வு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். முற்றிலும் நிராகரிக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டிருக்காருங்க. நீங்கள் ரொம்ப உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மன உளைச்சலாகி தனிமையில் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கி ஒன்றும் இல்லாமல் போய் என்னடா செய்யுதுன்னு தெரியாமல் தான் கடைசியில் சரி வாங்க நீங்கள் வெளியே இருந்து ஒன்றும் பண்ண முடியாது, தேர்தல் நேரம் வாங்க கூடக்கிறவங்களுக்கு சீட்டு தரணும், இப்போ உதயசூரியனில் நிற்கிற அளவுக்கு போயிட்டார். இப்போ திமுகவில் இல்லாமல் அவர் மற்ற கட்சியிலையோ இல்லை அரசியலை விட்டே விலகி இருந்தால் கூட அவர்